40 ஆண்டுகளாக வாடகை கொடுத்து நடத்தி வந்த கடைகளை சிலர் நள்ளிரவில் இடித்து தள்ளிய சம்பவம் திருவண்ணாமலையில் நிகழ்ந்துள்ளது. அரசு நிலத்திற்கு உரிமை கோரி அரங்கேற்றப்பட்ட அராஜக செயல் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நீங்கள் பார்க்கும் காட்சிகள் ஏதோ ஆக்கிரமிப்பு அகற்றத்தின் போது இடிக்கப்பட்ட கடைகள் என்று எண்ண வேண்டாம். இவையாவும் அடியாட்களை கொண்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் நள்ளிரவில் இடிக்கப்பட்ட கடைகள். திருவண்ணாமலை மாநகராட்சியிலிருந்து தண்டராம்பட்டு சாலையில் உள்ளது தாமரை குளம். இந்த குளத்தின் கரையில் 40 ஆண்டுகளாக வாடகை செலுத்தி இயங்கி வந்த கடைகளைத்தான் நள்ளிரவில் இடித்து தள்ளியுள்ளது ஒரு கும்பல். மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு மற்றும் கட்டிட வரி என முறையாக மாநகராட்சிக்கு செலுத்தி கோடிக்கறி கடை, பேட்டரி கடை, சேர் பழுது பார்க்கும் கடை, பஞ்சர் கடை, டீசல் ஒர்க் ஷாப் உள்ளிட்ட 10 கடைகள் செயல்பட்டு வந்தன. இந்நிலையில் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி சமுத்திரம் பகுதியை சேர்ந்த அயூப், ராமமூர்த்தி, வெங்கடேசன், சுதாகர் உள்ளிட்ட 4 பேரும் கடைகளை காலி செய்யுமாறு வற்புறுத்தி வந்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஆனால் அயூப் உள்ளிட்ட 4 பேரும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள போது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற விதிமுறையையும் மீறி 20க்கும் மேற்பட்ட அடியாட்களை வைத்து நள்ளிரவில் மின்சாரத்தை துண்டித்து ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு கடைகளை இடித்து தள்ளி உள்ளனர். அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர்கள் திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் அடியாட்கள் மீதும் கடைகளை உரிமை கோரிய 4 பேர் மீதும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஜேசிபி இயந்திரத்தை மட்டும் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றுள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர்கள் நீர்நிலையான குளத்தையொட்டியுள்ள இந்த இடம் எப்படி தனிநபர்களுக்கு உரிமையாகும் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் காவல் ஆய்வாளர் ஆதரவளித்ததன் பேரிலேயே கடைகளை இடித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். ரஹமத்துல்லான்றவர் எங்க மாமனார் சார். அவர் 50-60 வருஷமா பிடிச்ச இடம் சார். இது பிடிச்சி கட்டி வரியெல்லாம் கட்டிட்டு வரோம். தண்ணி வரி இந்த நேரம் வரையும் கட்டிட்டு இருக்கோம் சார். தண்ணி வரி, கொடா பில்லு, வீட்டு வரி எல்லாமே கட்டிட்டு இருக்கோம். 3 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அடியால வச்சு மிரட்டி எங்களை இது பண்ணா நாங்க எங்க போவோம் சார்? எங்க வாழ்வாதாரம் இங்க தான் இருக்கு. அவங்களே பாதி ஹைவேஸ்ல போயிடுச்சு. அதை விட்டுட்டு நாங்க என்ன பண்ண, கடை வச்சு படிச்சுட்டு எதுக்கு வாடகை இருக்கோம் சார் நாங்க. அப்படி இருக்கும்போது என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க? திடீர்னு ராத்திரி 2 மணிக்கு வந்து இடிக்கிறதுக்கு என்ன சார் பாப்பா? இதுல நியாயம் தெரியலீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு இடமா இருந்தா நீங்க பகல்ல வந்து நீங்க சட்டப்படி முறையா எடுத்துட்டு போலாம்ல. சட்டப்படி நீங்க எடுக்கலாமா இல்லையா அதை சொல்லுங்க. காவல்துறையில எதுவும் அவங்களே தான் இடிக்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க. நைட்டு ஜேசிபி காரங்க வந்து கேட்டா, அவங்களை பிடிச்சி கேட்டா இன்ஸ்பெக்டர் தான் எங்களை இடிக்க சொல்றாங்க. அப்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இன்ஸ்பெக்டர் இப்படி செஞ்சா நாங்களாம் எங்க போய் முறையிடுறது சொல்லுங்க? இடம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள போதே எவ்வித அச்சமுமின்றி ஒரு தரப்பால் கடைகள் இடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. விளம்பர திமுக ஆட்சியில் நீதிமன்றங்களுக்கும் சட்டங்களுக்கும் அவ்வளவுதான் மதிப்பு என்பதையே இந்த சம்பவம் காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் சாடுகின்றனர்.